பொங்கல் முடிந்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. தாம்பரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜிஎஸ்டி சாலையில் 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக கடும் நெரிசல். OMR, ECR, ஜிஎஸ்டி ரோடு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்களுக்கு தடை. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை நாளை நேரில் சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். போராட்ட குழுவினரை சந்தித்து பேசுவதற்கு ஏற்பாடு. விஜய் பாதுகாப்புக்காக பவுன்சர்கள் வருகை. போர்ச்சுகலில் நடைபெறும் அடுத்த கார் ரேஸில் அசத்தும் அஜித் குமார். முதல் சுற்றில் நடிகர் அஜித் குமார் தேர்வு. அமெரிக்க அதிபராக நாளை பதவி ஏற்கிறார் ட்ரம்ப். மனைவியுடன் வான வேடிக்கையை கண்டு மகிழ்ந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மீது வழக்கு பதிவு. ஈரோடு பேருந்து நிலையத்தில் அனுமதியின்றி பிரச்சாரம் மேற்கொண்டதாக பறக்கும் படையினர் புகார். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா. தேர்தலில் வெல்லவோ பதவிக்காகவோ அரசியலுக்கு வரவில்லை என்று பேட்டி. திருப்பூர், திருக்கோயிலூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. ராமேஸ்வரம் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லாரி மோதி சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். அனுமதி இல்லாமல் இயங்கும் குவாரி தொடர்பாக வழக்கு தொடர்ந்ததால் தனது கணவர் கொல்லப்பட்டதாக அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் 4 பேர் கைது. வெளிநாடுகளிலிருந்து 2 கிலோ தங்கம் மற்றும் ஐபோன்களை கடத்தி வந்த 13 குருவிகளை சோதனை இல்லாமல் அனுப்பிய விவகாரம். சென்னை விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் 4 பேர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா நடைபெறும் இடத்தில் தீ விபத்து. கூடாரத்தில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து தீ பரவியதாக தகவல். முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு. காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விடுவிக்கப்பட இருக்கும் 3 பெண் பணைய கைதிகளின் விவரங்களை ஹமாஸ் வெளியிட்டதை தொடர்ந்து தாக்குதல் நிறுத்தம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.